ஹலோ, ஐம் பேக் வித் யூ அகெயின். நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பொரி பண்ணிட்டோம். நெல் பொரி காமிச்ச மாதிரி அவல் பொரியும் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி சுவாமி நைவேத்தியத்துக்கு உண்டான அடைய பண்ணலாம், அடைய பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். இந்த அடை வந்து ரொம்ப சிம்பிள் பட் வெரி கிறிஸ்பி டேஸ்டி. எல்லோரும் பண்ணுறது தான். தெர் இஸ் நத்திங் நியூ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. பட் இதில் என்ன முக்கியமான கீ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டேன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும் அடை. இதில் இந்த கிளாஸ்க்கு எந்த கிளாஸ் எடுத்துட்டாலும் த மெஷர்மெண்ட் வில் பி த சேம். இந்த கிளாஸ்க்கு 2 பச்சரிசி, நம்ம சாதம் வடிப்போமே அந்த அரிசி போட்டுக்கோங்க. 2 பச்சரிசி. அரிசியும் பருப்பும் ஈக்குவலாக இருக்கணும். 2 பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதனால் இந்த கிளாஸ்க்கு திருப்பியும் 1 கடலைப்பருப்பு. ஓகே, இதுக்கு 1 கோபுரமா கடலைப்பருப்பு. இன்னொரு டம்ளருக்கு ஹாஃப் வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து அந்த தொலியோடு இருக்குமே அந்த உளுந்து. அதுக்கப்புறமா பயறு, பாசி பயறு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு. இந்த 3ம் இதில் ஃபுல்லாக வரணும். ஸோ உளுந்து, பயறு, துவரம்பருப்பு, ஆல் த 3 put together 1 full cup. ஸோ 1 full cup கடலைப்பருப்பு, another full cup உளுத்தம்பருப்பு, கருத்த உளுத்தம்பருப்பு. அதுதான் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். டேஸ்ட்டு, மனம் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த உளுந்தம்பருப்பு வித் தொலி, அதுக்கப்புறமா பயறு ஃபுல்லாக இருக்குமே இந்த பாசி பயறு, அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு எல்லாம் ஒன்று ஃபுல்லாக வரணும். ஸோ இது 2, அரிசி 2. அண்ட் நான் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லுவேன், ஹெல்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லுவேன். பிகாஸ் எல்லா பல்சஸும் ஆட் ஆகிருக்கிறதுனால வி கெட் ஆல் த நியூட்ரிஷன்ஸ். நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு 3 hours முன்னாடி நினச்சி வச்சுட்டேன். இப்போ இதோட நான் மிக்சியில் போட்டு முதல்ல நான் வந்து ஒரு 7 ரெட் சில்லி எடுத்துட்டுருக்கேன், பட்டை மிளகா, அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறமா இந்த கட்டி பெருங்காயம் இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். அதோட இந்த கருகப்பிலையும் வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த 4 சாதனத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பை போட்டு நல்லா அரைக்கலாம். பருப்பு நல்லா அரைஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம அரிசி அரைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப வழுமோன்னு அரைக்காமல், ரொம்ப குறக்குறன்னு அரைக்காமல், கொஞ்சம் அரைஞ்சால் போகிறோம். கொஞ்சம் ஒன்று தெரிஞ்சால் பரவாயில்ல. அப்போ தான் உங்களுக்கு அடை பண்ணும்போது அடைக்கும் தோசைக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லையா. தோசைக்கு வழுமூணு அரைச்சி தான் விடுவோம். இது வந்து கொஞ்சம் ஒரு லிட்டில் கோர்ஸ் இருக்கணும். ஆனால் ரொம்ப வழுமூணு அரைக்க வேண்டாம், ரொம்ப குறன்னு அரைக்க வேண்டாம், அப்புறம் மென்று பிடிக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு அரைச்சின்னு வந்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, பருப்பை நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். அண்ட் அரிசியும் பார்த்தேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறை லிட்டில் பிட், நாட் ஸோ வெரி வழுமூணு அரைச்சி தான் நல்லா வராது. அந்த அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கொஞ்சம் கறக்கறாங்க தெரியறது இல்லையா. இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதை நல்லா கலந்துட்டு வி வில் கீப் அ சைட் அட்லீஸ்ட் ஃபார் 2-3 hours. கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆனால் தான் ஒரு சின்னதாக ஒரு புளி வரும் அதில் வந்து. அப்போ கொஞ்சம் ஒரு சின்னதாக புளி வரும்போது இந்த டேஸ்ட் வில் பி வெரி குட். இல்லைன்னா இது வந்து ஒரு மாதிரி கட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை கலந்துட்டு வைக்கிறேன். அப்புறமா இது ஃபர்மெண்ட் ஆனோடனே இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது அரைச்சிட்டு ஒரு 2-3 hours வெளியில் வச்சுருந்தேன். இது சம்மரில் 2 hours வச்சாலே புஷ்ஷுன்னு வந்துடும். ஸோ இது டிபெண்டிங் ஆன் த கிளைமேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 hours வச்சுட்டுருந்தேன். இப்போ நான் வந்து இதை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஏதாவது ஆட் பண்ணோன்னா பார்த்துட்டு பண்ணோம். அதனால சின்ன பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி அக்கார்டிங்லி ஐ வில் மேக் இட். இப்போ தவாவை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இதில் எப்போதும் சொல்கிற மாதிரி சொட்டு நல்லெண்ணெய், ஜிஞ்சிரி ஆயில் போட்டு கொஞ்சம் தடவிலாச்சு. தவா நல்லா சுட்டாச்சு. ஸோ இதை வந்து அடைய ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த அதையை மட்டும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி ஒரு குழி வச்சு பண்ணிட்டுருந்தோம். இது நான் திருப்பி போட்டிருக்கேன்.
அவ்வளோதான், இட் இஸ் டன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இது இன்னும் கொஞ்சம் கூட ஃபெர்மெண்ட் ஆனால் இன்னும் நல்லா வரும். ஸோ இப்போ அடையை எடுத்தாச்சு. அடை கூட வெண்ணெய் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஸோ நைவேத்தியம் ரெடி. ஸோ பொரி, அப்பம், அடை எல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி let us get the blessings of Annamalai. So let me meet you in the next video. Till then, bye.